வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ ஒரு பதிவில் இன்னொரு அமானுஷம் நடந்ததை பற்றி பேசலாம். இதுவும் இந்த 2009-10 ஆண்டுகள் அந்த ஆண்டு காலங்களில் தான் நடந்தது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பதிவில் பார்த்த மாதிரி 1000 கண்ணுடையாள்னு சொன்னோம். இந்த பதிவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 காதுடையாள். 1000 காதுடையாள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அந்த பஸ் பயணத்தின் போது தான் நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் உட்காந்து போயின்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு கண்களை மூடி அப்படியே தூக்கம் வருதா அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி. அந்த காட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரிய சந்தை அது. அந்த சந்தை எப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற மாதிரி இன்னைக்கு கால சந்தை கிடையாது. அது எந்த கண்ட்ரின்னே தெரியல. அவங்க உடுத்தி இருக்கிற ஆடைகள்லாம் ரொம்ப பழங்கால ஆடைகளை, அந்த பழங்காலத்து மக்கள் வாழ்ந்திருக்கின்ற பொழுது இருந்த சந்தை அது தெரியுது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் இருப்பாங்க போல இருக்கு அந்த சந்தையில். இப்போ நம்ம வச்சுருக்கிற மாதிரி பாத்திரம்லாம் அவங்க வச்சிடல, வேறு என்னமோ மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு தைச்சி போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுடல, சரியா? அது அது இந்த தோல் ஆடைகள் அது மாதிரிலாம் கூட அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ரொம்ப பழமையான விஷயமா தெரியுது. அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரே செகண்டில் அந்த முழு சந்தையை நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 4-5 பேர் ஒன்றா பேசின்னு இருந்தாலே ஒரே சத்தமாக இருக்கும் இல்லையா? என்ன பேசுகிறாங்கன்றதே புரியாது. ஒரே கையாமைன்னு கத்துறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோன்னா என்ன ஆகும்? எல்லாரும் அங்கே பேசிக்கினே இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் சலசலப்பு இருக்கும். நம்மளால் ஒருத்தர் பேசுகிறது கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரே கூச்சலும் குழப்பமாக தான் இருக்கிறது தெரியும். ஆனால் இங்கே என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசக்கூடிய அந்த ஒரு சத்தமும் தனித்தனியாக எனக்கு இண்டிவிஜுவலாக கேட்குதுங்க. 500 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த 500 பேருடைய இண்டிவிஜுவல் வாய்ஸும் இண்டிவிஜுவலாக கிளியராக கேட்குது. அவங்க எல்லாம் இப்போ பேசுகிற மொழியெல்லாம் அது இல்லை. அது என்ன மொழின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மொழி பேசுகிறாங்க அவங்களாம். அவங்க என்ன மொழின்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் மொழியில் பேசுகிறாங்க. ஆனால் அங்கேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ரெண்ட் மொழியும் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ என்னால் விளக்கம் சொல்ல முடியுமான்னா எனக்கு தெரியல இப்போ. ஆனால் அவங்க என்னவோ பேசுகிறாங்க. அந்த அந்த எப்படி அந்த பண்டமாற்று நடக்கிற டைம் அது. அந்த பண்டமாற்று தான் அங்கே நடக்குது. அந்த பண்டமாற்றத்தை பற்றி அவங்க ஏதோ பேசுகிறாங்க இல்லையா? விலை படியுதா என்னன்றது, நான் இதை கொடுக்குறேன் நீ இதை கொடுக்குறேன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது அந்த அவங்க மொழியில் பேசுகிறாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அப்புறம் அந்த தானியங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேர் வெவ்வேறு மொழிகளில் பேசினாலும் அந்த வெவ்வேறு மொழிகளும் எனக்கு ஒரே நேரத்தில் புரியுது. இது ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. அப்போ அது எனக்கு ஒரு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ தெரியுது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன பதிவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற உயிரோடு கலந்து விட்டால், உங்களுடைய இந்த உடம்புன்ற ஐடென்டிட்டியை, உணர்வை இழந்து விட்டால், உலகத்தில் இருக்கிற அத்தனை காட்சியும் ஓப்பன் தாங்க. எந்த ஒளிவு மறைவுமே அங்கே கிடையாது. எதுவுமே பிளாக்குடெல்லாம் கிடையாது. எல்லாம் ஓப்பன் தான். ஸோ அனைத்து விஷயங்களையும் அங்கே அப்படியே தெரியுது.
அனைத்து விஷயங்களும் அவங்க பேசுகிறது புரியுது. சரியா? ஆனால் திருப்பி நம்ம இந்த உடம்புடைய கான்ஷியஸுக்கு வரும்போது அது தெரியல. அவங்க அந்த அந்த கதை மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதே ஒழிய, ஆனால் அங்கே நடந்த அனுபவம் தான் ஞாபகத்துக்கு இருக்கே ஒழிய, இப்போ வந்தவொடனே அது அவங்க பேசுகிறதோ இல்லை இதுவோ அதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றுமே தெரில. ஸோ இயற்கை உன்னிப்பாக நம்முடைய ஒரு செய்கைகளையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்குதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே நம்மளை கவனிக்கலை. எல்லாமே சந்தர்ப்பம் அமைந்தால் நம்ம என்ன தவறுகளை வேணாலும் செய்து கொள்ளலாம். அது மாதிரி நம்மக்கிட்ட பவர் இருந்ததுன்னா அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட வெல்த் இருந்ததுன்னா வெல்த்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம பயங்கர பாடி பில்டராக இருக்கிறோம், அப்படியே பெரிய பேட்டை தாதாவாக இருக்கிறோன்னா அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை கவனிப்பதற்கு யாருமே இல்லை. இந்த கடவுள்லாம் எதுவும் பேசாதீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுயா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கடவுள்ன்றது நீங்கள் கடவுள் கொள்கை மறுப்பாளர்களாக இருக்கின்றவர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விதத்தில் உண்மையை சொல்கிறீங்க. அதாவது என்னென்னா, உருவங்களே வழிபடணுன்றது அவசியம் கிடையாது, இதெல்லாம் மேன்மேடு திங்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரியா? ஸோ அது உங்கள் அறிவியல் பூர்வமான உங்களுடைய விளக்கம். உங்கள் அறிவில் நான் உழைச்சா தான் ஏன் சம்பாதிக்க முடியும், நான் உழைக்கலன்னா எங்கேயா சோறு அப்படின்றதெல்லாம் ஒரு தர்க்கமான வார்த்தைகள் தான் வச்சுக்கோங்க. அதுக்கெலாம் நான் விளக்கம் நிறைய சொல்லணுன்னா நிறைய நேரம் ஆகிடும். இந்த இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் செய்கின்ற ஒரு தவறுகளும் 24 மணி நேரமும் அந்த என்ன சொல்கிறது செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் முதல் கொண்டு உங்களுடைய அனைத்து செய்கைகளும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான அனைத்து விதமான ரெசிப்ரோக்கல் தண்டனைகளும் சரி நல்லவைகளும் சரி டெஃபினட்டாக தீரும். அதுக்கு காலம் வேணால் தாமதமாகலாம், ஆனால் கட்டாயம் வரும். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்தவொடனே ஆடி போயிட்டேன். அடப்பாமே இது இவ்வளோ அது என்ன சொல்கிறதுன்னா, நம்முடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு நிலையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் அறிவியலோட ஒத்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியலில் சிம்பிளான திங்ஸை நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி சொல்கிறோம். அன்றைக்கி காலத்தில் முடியாது, இன்றைக்கி சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வைடு எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோனில் ஒரே நேரத்தில் ஒரு கோடி பேர் உலகத்தில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே டயத்தில் அந்த ஒரே டயத்தில் பேசுகிறவங்க எல்லாமே ஒரே ஒரு செல்ஃபோன் டவருக்கு போகுது. அந்த செல்ஃபோன் டவர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சேட்டிலைட்டுக்கு போகுது. சேட்டிலைட்டுக்கு போன பிறகு அங்கேருந்து அது பிரிஞ்சு அந்தந்த செல்ஃபோனுக்கு போகக்கூடிய அந்த சேட்டிலைட்டுக்கு அந்தந்த டவருக்கு போகுது. அங்கேருந்து அந்தந்த டவர்லேருந்து அந்தந்த செல்ஃபோனுக்கு அது ரிசீவ் ஆகுது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வித்தவுட் டிலே. சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதோ இதே மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இது நடக்குது அப்படின்றத நான் அன்றைக்கி புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த காலகட்டத்திலலாம் இந்த கலர் ஃபோன்லாம் கிடையாது. அப்போது பார்த்திங்கன்னா இந்த சில பட்டன் ஃபோன் தான். ஸோ அந்த இதுவெலாம் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த டிஸ்பிளே ஃபோன்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் பட்டன் ஃபோன் தான் இருந்தது அப்போலாம், அந்த காலகட்டம். அப்போ இன்டர்நெட் எல்லாம் கூட கிடையாது. இன்டர்நெட்டுன்னா நம்ம கம்ப்யூட்டரை தான் பார்க்கணும். செல்ஃபோனில் இன்டர்நெட்லாம் அப்போ கிடையாது. அவ்வளோ ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம தான் இந்த ஒரு அதிகாரி, நம்ம கீழே யாரையும் நம்ம மிதித்து நொறுக்கி எல்லாம் பண்ணிடலாம். அதே மாதிரி
நம்ம நிறைய திருட்டுத்தனங்கள் பண்ணிடலாம். இதெல்லாம் யார் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க? அப்படியே வந்தால் கூட நம்ம வந்து பணத்தால் அடிச்சிடலாம். இல்லை வந்து ஏதாவது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து எந்த ஒரு செய்கின்ற தவறை மறைத்து விடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனுஷன் லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது முடிவாயிடுச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற எந்த பொருளாலையும், எந்த ஒரு பதவியினாலையும், எந்த உடலில் இருக்கின்ற தெம்புனாலையும், இன்ஃப்ளூயன்ஸினாலையும் உங்களால் அசைக்க கூட முடியாது. 100% ஜீரோ ஆகிடும். உங்களால் அந்த அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. இதை நான் வந்து அதை கண்கூட அந்த அந்த அனுபவத்தை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. அப்போ நம்மளை வந்து ஒரு நிமிஷமும் நம்ம படைச்சவன் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது தவறு செய்வதற்கு நமக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து புரிய ஆரம்பித்த பிறகு நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையோ தப்பு செய்யாமல் இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை துன்புறுத்தாமல் இருப்போம். நம்முடைய பதவியை காட்டி நம்ம கீழே இருக்கிறவங்களை கசிக்கு புழியாமல் அவங்களுக்கு உதவி செய்வோம். அந்த பதவி வச்சு இன்னும் நிறைய பேருக்கு நன்மைகள் செய்வோம். நம்மகிட்ட பணம் இருக்கா, அப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு உதவி செய்வோம். நல்ல முறையில் சம்பாதிக்கலாம். டேபிளுக்கு மேலே வரட்டுமே, டேபிளுக்கு கீழே வரக்கூடிய பணம் என்றைக்கு நிற்காது. நம்ம சொல்லுவோம் எப்படி ஒன்றாலும், இன்றைக்கி ஒன்றாலும் சொல்லிக்கலாம். இன்றைக்கும் நான் கஷ்டமான நிலைமையில் தான் இருக்கிறேன். அதுக்காக நான் அதை சொல்ல வரல. நீ என்ன மாதிரி கஷ்டமான நிலையில் எனக்கு கொடுத்தாலும் நான் டேபிள் கீழே வாங்க மாட்டேங்க. டேபிள் கீழே வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நான் தொட மாட்டேன். அதுக்கு நான் செத்து போயிடலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உனக்கு வர வேண்டிய பொருள் எப்பொழுதும் வந்தே தீரும். உனக்கு வராத பொருள் வராது. அதுக்காக நான் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன்னா முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சொல்லுங்கள். உனக்கு ஒருத்தர் 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அது உனக்கு வரவே வராது அப்படின்றது இயற்கையோட விதியாக இருந்ததுன்னா அதுக்காக நம்ம கேட்காம இருக்க முடியுமா? நம்ம வேலையை நம்ம கேட்டு தான் ஆகணும். அப்புறம் கிடைக்குது கிடைக்காதுன்றதெல்லாம் இறை செயல், நம்மளை படைச்சவனுடைய செயல். சரியா? அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது அப்படி தான் தெரிஞ்சுது. அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோங்க. இன்றைக்கி செத்தா நாளைக்கு பாலுன்றது கூட இப்போல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி செத்தா இன்றைக்கே பால், இன்றைக்கி செத்தா 6 அடி நிலம், அதெல்லாம் கிடையாது. வெறும் ஒரு டம்ளர் பவுட்ரு தான். இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா அது கூட கிடைக்காது போல. விஞ்ஞான முன்னேற்றமாச்சுன்னா அப்படியே ஏதாவது என்ன சொல்கிறது, அந்த டெட் பாடி மேலே அப்படியே பஸ்மம் ஆக்கிடுவாங்க பொழுது. அதில் ரெமினன்ஸ் கூட இருக்காது பொழுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் பொழுது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது. இந்த பட்டினத்தார் சொன்ன மாதிரி காதர்ந்த ஊசியும் வாராது கடைக்கண் வழிக்கே அப்படின்றது மாதிரி கையில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று கூட இல்லாமல் உருவிட்டு அது மேலே ஒரே ஒரு போட்டுன்னு இருக்கிற அந்த துணியை கூட விட மாட்டானுங்க பொழுது. அது கூட இல்லாமல் நம்மளை வந்து கப்படி எரிஞ்சு போகுது. ஒரு செகண்டில் அந்த மின்மயானத்தில் அப்படி உள்ளே விட்டிங்கன்னா சர்ன்னு உள்ளே போனோன்னே அந்த பாடி மொத்தமாக பஸ்மமாகி ஒன்றுமே இல்லாமல் ஒரு பவுட்ரு கொடுக்குறோம். நம்ம வந்து வணங்க வேண்டிய விஷயங்கள் வந்து 2 பொருட்களை நம்ம வந்து வணங்கணுங்க இன்றைய காலகட்டங்கள். நான் சொல்கிறேன், இது என்னுடைய விருப்பம். ஒன்று வந்து என்னென்னா, நம்ம யாராக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 99% வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் அந்த வண்டியில் ஏறுவோம். அந்த வண்டியில் ஏறாத ஆளே கிடையாது. அந்த வண்டி தான் சவ வண்டி. மேட்ச்வரியில் தூக்கிட்டு போகிறான் பாருங்க, இந்த கடைசியாக இறுதி யாத்திரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த வண்டி. அந்த வண்டியை பார்க்கும்போது கையெடுத்து வணங்குங்க. ஏன்னா அதுதான் உங்களை கடைசியாக எடுத்துன்னு போய் அந்த பூமியில் சேர்க்க போகுது. நீங்கள் போக போகிற கடைசி இந்த உடம்பு வந்து போக போகிற அந்த கடைசி யாத்திரைக்கு அதுதான் வரப்போகுது.
அதே மாதிரி மயானம். அந்த மயானத்தில் தான் நம்ம வந்து கடைசி இந்த உடம்பு, நம்முடைய கடைசி பொருளாக இருக்கின்ற இந்த உடம்பு அங்கே தான் விட போகிறோம். அங்கே தான் வந்து ஒன்று புதைக்க போகிறாங்க, இல்லைன்னா எரிக்க போகிறாங்க, இல்லைன்னா பஸ்மமாக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அதனால் மயானத்தையும் உங்களுடைய இறுதி யாத்திரை வண்டியையும் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுங்க. மயானத்தை கண்டு பயப்படாதீங்க. சரியா? சுடுகாடு கண்டோன்னே அவங்க அலறுவாங்க. ஐயோ, சுடுகாடு மாதிரி ஒரு சுதந்திரமான இடம் எதுவுமே கிடையாது. சுடுகாட்டில் மட்டும்தாங்க வந்து எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லாமே ஒன்றா படுத்துன்னு இருப்பாங்க. அங்கே யாருக்குமே வந்து ஜாதின்ற ஒரு விஷயம் கிடையாது. அங்கே வந்து ஆண் பெண்ணுன்ற விஷயம் கிடையாது. அங்கே பணக்காரன் ஏழைன்ற விஷயம் கிடையாது. அது எந்த அறிவாளி எல்லாமே அங்கே வந்து முடிஞ்சு போச்சு. நீ என்னென்ன பெயர் வாங்கி வச்சுக்கிறியோ, என்னென்ன அளவுக்கு வச்சுருக்கியோ, எல்லாமே அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இதுதான் இறுதி. மனிதனுடைய இறுதி வந்து இப்படி தான் இங்கே இருக்குது. சரியா? அப்போது இருக்கிற காலத்துக்கு நம்மளுக்கு பணம் வேணாமான்னா கட்டாயம் வேணும். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் தேவைக்கு மீறிய பணத்தை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறோம். ஒருத்தருக்கு ஒரு 100 பங்களா இருக்கும். அந்த 100 பங்களாவில் அவன் 99 பங்களாவை அவன் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டான். அவன் தான் இருக்கும். ஆனால் அவன் அந்த பங்களாக்கே போகிறதுக்கே நேரம் இருக்காது. அதை எவனோ ஒருத்தன் வந்து அது அந்த ஒரு எம்ஜிஆர் படத்தில் வரும்பார், நாகேஷ் ஒரு ஊட்டி பங்களாவில் குடியும் கொடுத்துருமா ஜாலியாக இருப்பார் பாரு, ஓனர் யாருன்னே தெரியாமல். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நிறைய இடத்துல வந்து அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிராப்த கர்மா. இருக்கும் வரைக்கும் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருங்க. பிறரையும் ஓரளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலைகள் தெரியுமோ அந்த கலைகளை யூஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு நல்லது. உங்ககிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, நான் கஷ்டப்படுறேன்னு வர்றவங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களால் உதவி செய்ய முடியலன்னா கூட கைட் பண்ணுங்கள். எங்கே போனால் உதவி கிடைக்கும். நீங்களே ஏழையாக இருந்து நீங்களே பிச்சைக்காரனாக இருந்தால் எப்படிப்பா உங்களால் வந்து உதவி செய்ய முடியும்? சரியா? அப்போ உங்களுடைய தொழில் சார்ந்த அறிவை அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த தொழில் சார்ந்த உதவியை கொடுக்கலாம். அப்போ எங்கே போனால் உங்களுக்கு உதவி கிடைக்கும்ன்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சரியா? ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுடைய குறைகளை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்த விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, யாராவது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லை. சரியா? உங்கள் கஷ்டம் உன்னோடன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. யாராவது ஏதாவது கஷ்டத்தை சொன்னாங்கன்னா காதில் வாங்குங்க. நிறைய மக்கள் இன்றைக்கி எப்படி தெரிகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கஷ்டத்தை யாராவது கேட்பாங்களா, காது கொடுத்து கேட்பாங்களா, அவங்க உதவி செய்கிறாங்களோ செய்யலையோ, காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி பயங்கர ஃபாஸ்ட் வேர்ல்டில் மூவிங்கில் இருக்காங்க. அவங்களால வந்து இதுவங்க சொல்லக்கூடிய கவலைகள் எல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. சரியா? அதனால் அதனால் என்ன ஆகிடப்போகுது உங்களால்? ஏதோ சொல்லட்டுமே, காதல் தான் வாங்குங்களேன். என்ன ஆகிடப்போகுது? ஒரு 5 நிமிஷம் அவன் சொல்கிறத கேட்டிங்கன்னா அவன் வெளியில் போகும்போது கொஞ்சம் திருப்தியாக போவான். அப்பா அவர்கிட்ட போய் என் குறையெல்லாம் இறக்கி விட்டு வந்துட்டேன்ப்பா, அவரால் நடக்குமோ நடக்காதோ தெரியாது, ஆக மொத்தம் இறக்கி விட்டு வந்துட்டேன், பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு ஒரு திருப்தியோடு போவான்ல. அந்த விஷயத்தை கூட நம்மளால் செய்ய முடியலையா? மனிதனாக இருக்கணும்ல முதல்ல. இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் இவ்வளோ படிச்சிட்டோம், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோம், இவ்வளோ பெரிய அதிகாரி ஆகிட்டோம், இவ்வளோ பெருசாகிட்டோம், எல்லாம் நேற்று. அப்படியே பேக்கில் ரிவைன் பண்ணினே போங்க. நீங்களும் அதே குழந்தையாக தான் இருந்திருக்கிறீங்க, பிச்சைக்காரனும் அதே குழந்தையாக தான் இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தனியாக கொம்புலாம் முளைச்சி வேலை வரல. இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்தை நம்ம நல்ல முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிறருக்கு நலனாக இருக்கணுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு 2 தெரியுது இல்லைங்க. அப்போ எதிரில் இருக்கிறவனை ஏங்க அழிச்சு பொழைச்சி அவன் மேலே ஏறி மிதித்து மேலே வரணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஜீவன் தானே.
கூடியமானமட்ட யாரையும் அன்பாக பழகுகிறீர்களோ இல்லையோ அவர்களுக்கு உபத்திரமாக இருக்காதீர்கள். இதை தான் நம்முடைய பதிவுகளில் அடிக்கடியே நம்ம பேசுகிறது. அடுத்த அமானுஷத்தில் சந்திப்போம். நன்றி.